அம்மா வந்து இப்போ ரீசெண்டாக தவறிட்டாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஆனால் அப்பா வந்து கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் தம்பி தங்கச்சி வந்து நான் பார்த்துக்கிற மாதிரி நிலமை வந்துருச்சு. அதனால் அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்றது, சமையல் ஆக்கிறதுக்கு, அடுத்து நான் வந்து அவங்க சமைச்சு கொடுத்துட்டு என் ஸ்டடீஸையும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் அந்த குடும்ப சூழ்நிலை இருக்குங்க. அதனால் என் தம்பி தங்கச்சியை நான் கஷ்டப்படாமல் பார்த்துக்கிட்டேன். நான் காலேஜ் எங்கள் குடும்ப சூழ்நிலையாக காலேஜை வந்து தொடர்றதா இல்லை அப்படி நிப்பாட்டுற நிலமை மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த இதில் வந்து வேல்ரீசன்லேருந்து வந்து நான் கஷ்டப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு வேல்ரீசன் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணது இல்லாமல் என் ஃபீஸு கட்ட முன் வந்தாங்க. அதனால் இப்போ என் படிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ சந்தோஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். படித்து இப்போ 3rd இயர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நான் வேலைக்கு போக ரெடியாக இருக்கேன்.